காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை தவறாக முடிவெடுப்பது என்பது இது முதல் முறை அல்ல. அரசியலிலே அவர்கள் ஒரு தற்கொலை பாறையை தேர்வு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கொடைக்கானலுக்கு டூர் போனீங்கன்னா குணா பாறையை எட்டி எட்டி பார்ப்பான், யாரும் குதிக்க மாட்டான். இப்போ தாவேக்காவை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் குதிக்கலான்னு ரெடி பண்ணியிருக்காங்கிறத நம்ம பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து வேணாம் விழுந்துராத அந்த பாறைக்குள்ள போயிடாத, அதெல்லாம் லைட் பண்ணி ஆளை வச்சு இது வச்சு இறக்குனாங்க, கிரெயின் வச்சு இறக்குனாங்க, நீ போய் விழுந்துராதன்னு சொல்கிறான். இல்லை நான் அங்கே தான் போய் விழுவேன் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தார்கள்னா நம்ம என்ன செய்ய முடியும் அந்த முடிவுக்கு? அது மாதிரி நீங்க எத்தனையோ முறை சொல்லலாம். பல கூட்டணிகள் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருந்தது மேல் மாடியில, கீழே சன் டிவி அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே 63 சீட்டை பெற்றார்கள். 63 நாயன்மார்கள் சொன்னார் கலைஞர் கூட. ஆனா ஜெயித்தவர்கள் 5 பேர் தான், பஞ்சபாண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்ப இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும், எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும், எல்லா மண்ணும் ஒட்டாது. காங்கிரசுக்காரன் களப்பணி செய்ய மாட்டான். ஊர்ல சொல்லுவாங்க கிராமங்கள்ல, விதைக்கிற காலத்துல வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்துல வந்தாலாம் 64 கருக்கருவாலோட சொல்லுவாங்க. இதுதான் இவங்க 64 கருக்கருவாலோட நிக்கிறாங்க. அவர்களுடைய அரசியலுக்கு அழிவை தரும். இப்ப நீங்க ஒரு முறை போய் தோத்து போயிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ கூட வரல, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு வச்சுங்க, திருப்பி வர்றாங்கன்னே வச்சுக்கோங்க, இன்னொரு தேர்தல் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை உங்களோட வாக்கு சதவீதம் ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு நாங்கள் 5 சீட்டு தர்றோம்னு சொன்னா என்ன? இப்போ இருக்கிற மரியாதையை கடந்த முறை திமுக ஆட்சியில் இல்லை, அதனால் நாங்கள் 25 தொகுதியில் வாங்கினோம். இந்த முறை அப்படி இல்லை, இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால் 39 தொகுதிகள் வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கு. 39 தொகுதி கேட்பது கூட தவறு இல்லை, அதுக்கு பொறுத்தா நீங்கள் இருக்கணும், தகுதி மிக்கவர்களாக நீங்கள் இருக்கணும். யானையை போலே பூனையும் திண்டால் சீரணமாகாதுன்னு ஒரு திரைப்பட பாடலே உண்டு. பேராற்றல் இருக்கணும் நீ பேராசைப்படுறதுக்கு. காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்ச வரலாறு இல்லை. அப்படி கிடையாது. காங்கிரஸை தோற்கடித்ததுனால தான் திமுகவே உருவாச்சு. அதான் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். காங்கிரஸ் தோற்றதால் தான் திமுக உருவாச்சு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல். குறிப்பாக இன்றைக்கி தான் கடைசி நாள் கெடு, ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொன்னதாகவும், ஸ்டாலின் எதற்கும் தயார், ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும் இருக்குது. அதிகபட்சம் 20 தான் சொல்லியிருக்கிறாங்க, அதிகபட்சமாக 25 வரைக்கும் நாங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் 39 தொகுதிகளும் 2 ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக வேணும்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு புறம் இப்போ தாவேக்கா கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு கூட பேச்சுவார்த்தை நடைபெறதாக சொல்லப்படுது. நேற்று இரவு கூட எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் டெல்லி தலைமை, காங்கிரஸ் தலைமை பேசினதாக கூட ஒரு தகவல் இருக்குது. ராகுல் காந்தியும் மாதவ் அர்ஜுனாவும் ஹைதராபாத்தில் மீட் பண்ணதாக கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி சிக்கல் இழுபறி, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை தவறாக முடிவெடுப்பது என்பது இது முதல் முறை அல்ல. நீங்கள் 91, 96 காலகட்டங்களிலே ஜெயலலிதாவினுடைய ஆட்சி என்பது ஒரு பெரிய காட்டு தர்பாராக இருந்தது. அந்த காலகட்டத்திலே தான் வாச்சாத்தியிலே வன்முறைகள் நிகழ்ந்தது. அந்த காலகட்டத்திலே தான் கும்பகோணம் மகாமுகத்திலே நீராடிய பல பேர் உயிரிழந்தார்கள். அதன் வழியாக அந்த காலகட்டத்திலே தான் வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது. ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான எடுத்துக்காட்டாக எஸ்மா டெஸ்மா போன்ற கருப்பு சட்டங்கள் அங்கு இயற்றப்பட்டது. ஒரே ஒரு கையெழுத்தில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் பதவி இழந்தார்கள். ஒரு காட்டு தர்பாரை நடத்தினார் ஜெயலலிதா. அந்த காலகட்டத்திலே ஜெயலலிதாவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அகில இந்திய தலைமையாக இருக்கக்கூடிய, தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸிலே கட்டளையிட்டார். அதற்கு முன்பும் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றால், ஜானகி ஜெயலலிதா என்று எம்ஜிஆர் இறந்தபோது, 2ஆக அதிமுக பிளந்து கிடந்தபோது, பிரிந்து கிடந்தபோது, அப்போதும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன, ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ரோசப்பட்டு கோவப்பட்டு என்ன செஞ்சாருன்னா, EVKS இளங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து விட்டார். அவர்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அணியில் எம்எல்ஏவா ஆனவர் EVKS இளங்கோவன் போன்றவர்கள், அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அந்த அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா செய்தார்கள். அது மாதிரி 96 காலகட்டங்களிலே ஒரு தவறான முடிவை தேசிய தலைமை எடுத்த போது தான் அன்றைக்கு மக்கள் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். அன்ற காலகட்டத்திலே தான் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் துணிச்சலாக பேசினார். அதனால் கடந்த காலங்களிலும் காங்கிரஸ் இது போன்ற தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் காங்கிரஸுக்காக திமுக சுமைந்த கொலைப்பலி இருக்கு பாருங்க, ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்த போதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு மாநில அரசின் மீது பழி போட்டார்கள்.
கலைஞரை வந்து ஒரு தமிழின காவலர், தமிழ் சமூகத்திற்கு மிக நீண்ட காலமாக ஒரு தொண்டாற்றியவர் என்கிற அந்த இமேஜை உடைத்தார்கள். அது மாதிரி ராஜீவ்காந்தி வந்து குண்டுவெடிப்பில் இங்கு கொல்லப்பட்ட போது அந்த கொலைக்கு முழுமுதற் காரணமே திமுக தான் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி பேசுவதன் மூலமாக மொத்தமாக திமுக வந்து முடங்கியது. ஒருவர் இருவரை தவிர்த்து விட்டு அத்தனை பேருமே தோல்வியடைந்தார்கள். ராஜீவ்காந்தி மரணத்தினால தான், அந்த ரத்தத்திலே தான் குளித்து கரையேறித்தான் அதிமுக என்கிற கட்சியை வந்து கைப்பற்றி முதலமைச்சராக வருவதற்கு ஜெயலலிதாவுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. ஒரு விபத்திலே, ஒரு விபரீதத்திலே தான் அவர் தலைவியாவே ஆனாரே. அதனால நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழைகள், கச்சத்தீவை வந்து தாரை வார்த்ததாக இருக்கலாம், எமர்ஜென்சியை கொண்டு வந்ததாக இருக்கலாம், மாநில கட்சிகளை வந்து பல முறை வந்து ஆளுகிற அரசாங்கத்தை வந்து கலைத்ததாக இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மாநில கட்சியை வந்து அவங்க திடீர்னு அரசாங்கத்தை கலைச்சிருக்காங்க. பல முறை எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது, கலைஞர் ஆட்சி பல முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி கலைப்பு குறித்து அன்றைய காலகட்டத்திலே அடியே அனார்கலி, உனக்கு பின்னால் இந்த நாட்டிலே உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி என்று கவிஞர் வைரமுத்து கவிதை எழுதினார். அந்த கவிதையின் வழியாகத்தான் வைரமுத்துக்கும் கலைஞருக்குமே நட்பு ஏற்பட்டது. அப்படி பல சம்பவங்கள். நீங்க வந்து 1980 காலகட்டங்களிலே 117 தொகுதி வந்து காங்கிரஸ், 114 தொகுதி வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரம்லாம் போட்டாங்க. ஆனால் மக்கள் தோற்கடித்தார்கள். எம்ஜிஆர் தான் அப்போ ஜெயிச்சார். அது மாதிரி நீங்கள் எத்தனையோ முறை சொல்லலாம். பல கூட்டணிகள், சிபிஐ விசாரணையை நடந்து கொண்டிருந்தது மேல் மாடியில், கீழே வந்து சன் டிவி அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே வந்து 63 சீட்டை வந்து பெற்றார்கள். 63 நாயன்மார்கள்னு சொன்னார் கலைஞர் கூட. ஆனால் ஜெயித்தவர்கள் 5 பேர் தான், பஞ்சபாண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்போ இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தலைகீழா நின்று தண்ணி குடித்தாலும், எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும், எல்லா மண்ணும் ஒட்டாது. காங்கிரஸுக்காரன் களப்பணி செய்ய மாட்டான், கட்சி பணியே செய்ய மாட்டான், வேலை செய்ய மாட்டான். கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு அவன் பூரா தொழிலதிபர்களா, நிலக்கலாறுகளா, வேற வேற வேலையை பார்த்துட்டு தேர்தல் காலத்தில் மட்டுமே வந்து நீ வந்து 40 சீட்டு கொடு, ராஜ்யசபா சீட்டை கொடு, அதை கொடு, இதை கூட வந்து கேட்குறான். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் கடுமையாக களத்திலே நின்று போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்கள் போராட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள், சாலை மறியல் செய்கிறார்கள். விசிகா போன்ற போராட்ட கட்சிகள் எத்தனை தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், அது மீத்தேன் எடுப்பதாக இருக்கலாம், என்ன கள போராட்டங்கள் நடந்தாலும் முதல் குரலாக திருமாவளவன் வந்து நிற்பாருங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் அங்கேயே தான் இருக்கிறாரான்ற மாதிரி சந்தேகமாக இருக்கும். அவ்வளவு போராட்டங்களிலே எல்லா அமைப்புகள் நடத்துகிறோம். விசிகா போராட்டம்னு கிடையாது, ஒரு சிறிய கட்சி நடத்துகிற போராட்டம் இருந்தால் கூட 50 பேர் 150 பேர் இருக்கிற கட்சிக்கு போராட்டம் நடத்தினா கூட திருமாவளவன் களத்தில் நிற்பார். இப்படி எத்தனையோ போராட்டக்காரர்கள், எத்தனையோ கட்சிகள். நீங்கள் பாருங்கள், ஒரு எம்எல்ஏ தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகனுக்கு இருக்குது. அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று வர்றாரா இல்லையா? நீங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாணிக்கு தாகூர் எங்கேயாவது சுற்றி சுழன்று வேலை பார்த்துருக்கிறாரா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருகிற போது மாணிக் தாகூர் களத்திலே நின்று நான் விடவே மாட்டேன், மதவெறி வந்து இந்த மண்ணிலே வந்து கால் பதிப்பதற்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு கொக்கரிச்சாரா? கூட்டத்தை கூட்டு வந்தாரா? மத நல்லிணக்க பேரணி நடத்தியிருக்கிறாரா? களப்பணியே செய்யாம ஊரில் சொல்லுவாங்க, கிராமங்களில் விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்தில் வந்தாலாம் 64 கருக்கருவாலோடன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்க 64 கருக்கருவாலோட வந்து நிற்கிறாங்க. இப்போ அல்ல, இது என்ன காரணம்? இப்போ அதாவது என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் அப்படின்னு ராகுல் காந்தி இதுக்கு முன்பு பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லும்போது சகோதரர் மிஸ்ன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவோடு, அதாவது ஸ்டாலினை கழட்டி விட்டுட்டு விஜயை சேர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்துட்டாருங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறது? ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாருன்னு இல்லை, அதாவது தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீஷ் சோடங்கர்னு ஒருத்தர் கோவாவில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தோற்றுருக்காரு, நாடாளுமன்றத்தில் தோற்றுருக்காரு. தோல்வியை தவிர எதுவுமே பார்க்காதவர் அந்த கிரீஷ் சோடங்கருங்கிறவர். இந்த மாதிரி ஆளுங்க, அந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஆளுக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த தோற்று போனவர்கள் எல்லாம் வந்து வியூகம் அமைக்கிறாங்க. அதுதான் இப்போ பெரிய வேடிக்கை இருக்குது. இப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அவரை பார்க்கறதுக்கு நெரிசல்லையே 41 பேர் சாகுறான்னா அவருக்கு பின்னாடி வந்து பல கோடி ஓட்டு இருக்கு. 40 கூச்ச நச்சம்லாம் போய் சொல்கிறாங்க. 40% ஓட்டு இருக்குது. 40% ஓட்டு வந்து அனைத்து கட்சி கூடுனாலே வர்றது கஷ்டம். 40% ஓட்டு இருக்குது என்றெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காதில் பூ சுற்றலாம், மாலை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பூ மாலையை வாங்கி காதிலே போடுறாங்க. காதில் நிற்குமாங்கிறத பற்றி அவங்க கவலையே படலை. தொடர்ச்சியாக தவறான தகவல்களை வந்து அகில இந்திய அளவில் இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குகிறார்கள்.
இப்போ நீங்கள் தனிநபராக வந்து சில பேர் தீர்மானிப்பதற்காக சில பேரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர்களை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க. பாத அர்ஜுனா மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில தனிநபர்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஆட்கள். நீங்கள் ஒரே ஒரு கிரீஷ் சோடங்கரையோ ஒரே ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியோ ஒரே ஒரு மாணிக் தாகூரையோ ஆஃப் பண்ணிட்டு ஒரு கூட்டணியை கூட பேச முடியுமா இல்லையா அவர்களால்? இப்போ கள நிலவரம் என்ன? சிவகாசியில் ஓட்டு போடுவானா, விருதுநகரில் ஓட்டு போடுவானா, சிவகங்கையில் என்ன நிலைமை, மானாமதுரையில் என்ன நிலைமை, மயிலாடுதுறையில் என்ன நிலைமைங்கிறத கள யதார்த்தம் வந்து ராகுல் காந்தி தெரியுமா? ராகுல் காந்தி வந்து சித்தாந்த ரீதியாக அவர் சமூக நீதி பேசுகிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசுகிறாரு, பெண்கள் உரிமை பேசுகிறாரு, பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துகிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் கருத்தியலாக அவர் சரியாக இருக்கிறார். களத்திலே வியூகம் அமைப்பதில் அவர் வெற்றியாளராக இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் பல குழப்பங்கள். அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்குழப்பங்களை தீர்க்கக்கூடிய இடத்திலே ராகுல் காந்தி ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்கிறார். ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னா, இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக பேசுகிறேன், மேடையிலே பேசுகிற போது, நாடாளுமன்றங்களிலே பேசுகிற போது வைகோ சிங்க மாதிரி கட்சிப்பார். தேர்தல் வியூகம் என்று வருகிற போது தவறான கூட்டணி அமைத்து பலமுறை தோற்று போயிருக்கிறார். இதை நாம் விமர்சிப்பது அல்ல, அவரை பற்றி சமீபத்தில் விமர்சித்தார். நான் சில தவறான முடிவுகளை எடுத்தேன், என் நம்பகத்தன்மையை நானே வந்து இழந்தேன் அப்படின்னு பேசுகிறார்ல. அது மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏரியாவில் கரெக்டாக இருப்பாங்க, கருத்தியலில் சரியாக இருப்பார்கள், களத்திலே வந்து அவர்களுக்கு வந்து வியூகம் அமைப்பதிலே கோட்டை விட்டு விடுவார்கள். அதனால் இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், தாவேகாவோட போகிறாங்கன்னு வச்சுங்க, அப்படிதான் சொல்றாங்க. இருக்கிற எம்எல்ஏ ஒரு தகவல் வருகிறது. காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைமை செல்வ பெருந்தகை மாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறாங்க. சரி, அப்படியே மாற்றுகிறாருன்னே வச்சுக்கிடுவோம், அப்படி போறாங்கன்னே வச்சுக்கிடுவோம். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத முதல் சட்டப்பேரவையாக அது மாறிடுமா மாறாதா? இது வரைக்கும் விடுதலை பெற்ற இந்தியாவில் வந்து காங்கிரஸ்காரர்கள் இல்லாத சட்டப்பேரவை வந்து இல்லை அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குவாங்களா இல்லையா? விஜய் கூட போனால் வெற்றி பெறும் கிடைக்குதானே அங்கேயே போகிறாங்க, அது எப்படி இல்லாமல்? இல்லைங்க, விஜய்க்கு பின்னாடி வந்து கூட்டம் இருக்கும், ஓட்டு இருக்கான்னு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அந்த நம்பிக்கையில் தானே காங்கிரஸ் கூடி கலைவார்களுங்க. சினிமா தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது கும்பலாக மொத்தமாக உள்ளே போவான், படம் விட்டவொன்னே கும்பலாக மொத்தமாக வெளியே வந்துடுவான்ல. அது மாதிரியாக ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டத்தை எல்லாம் கொள்கை கூட்டமாகவோ சித்தாந்த கூட்டமாகவோ அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாகவோ நீங்கள் ஒரு நாளும் பார்க்க முடியாது. அப்போ அவர்களுடைய அந்த போக்கு இருக்குல்ல, ஒரு தவறான மனப்போக்கை வந்து அவர்கள் சித்தரிக்கிறார்கள். இப்போ வந்து ஏதோ தாவேகா ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்ப அரசியலை கட்டமைக்கிறார்கள். அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா, காங்கிரஸும் கட்டமைப்பு சார்ந்து ரொம்பவும் வலிமை இழந்து நிற்கிறது. 1967 காங்கிரஸ் தோற்கிற போது 43% வந்து பெற்று தான் தோற்றுருக்காங்க காமராஜர் இருக்கும்போது. அப்புறம் காமராஜர் மறைந்த போது அது 20% ஆயிடுச்சு. படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியாக 2014 தேர்தலில் 4.3 தான் அவங்களுக்கு. அப்போ 43% இருந்து 4.3% வருவதன் மூலமாக 10 மடங்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் இந்தியாவினுடைய தேவை, மதச்சார்பற்ற கொள்கைக்கு காங்கிரஸ் தான் தேவை. ஆனால் நீ மதச்சார்பின்மைக்காக என்ன மாநாடு நடத்திருக்கியா? மக்களை திரட்டி இருக்கிறையா? மதச்சார்பின்மை மாநாட்டை விசிகா நடந்துச்சுல. விசிகா வேலை செய்கிற விசிகாவுக்கு 6 சீட்டு, வேலையே செய்யாமல் இருக்கிற உங்களுக்கு கடந்த முறை 25 சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு அகில இந்திய கட்சி என்கிற அந்த இமேஜுக்காக கொடுக்குறாங்க. நீங்கள் உழைக்காமலே வந்து இன்னொருத்தர் தோல் மீது ஏறிக்கொண்டு நீங்கள் வந்து தன்னை உயரமாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்குல்ல. யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டுமா இல்லையா? நாம் காங்கிரஸ் அழிந்து போவதை பாஜக காரர்கள் மாதிரி நம்ம வேடிக்கை பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ நாம் விரும்பவில்லை. இல்லை, ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணிக்கு போகல, அது அவங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கலாமே. அது இன்னொரு புறம் வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருந்தால் பரவாயில்ல, தேர்தல் அடுத்த மாதங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தாவேகாவோடு கூட்டணி வச்சு, அதாவது கடைசி நேரத்தில் திமுகவை இது பண்ணுறதுங்கிறது காங்கிரஸினுடைய முடிவு நல்லதுன்னு பார்க்கலாமா? காங்கிரஸினுடைய முடிவு ஒரு தற்கொலை முயற்சி தான். அரசியலிலே அவர்கள் ஒரு தற்கொலை பாறையை தேர்வு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கொடைக்கானலுக்கு டூர் போனீங்கன்னா குணா பாறையை எட்டி பாப்பான், யாரும் குதிக்க மாட்டான். இப்போ தாவேகாவை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் குதிக்கலான்னு ரெடி பண்ணியிருக்காங்கிறத நம்ம பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். திமுக காரங்க எல்லாம் சேர்ந்து வேணாம் விழுந்துராத அந்த பாறைக்குள்ள போயிடாத, அதெல்லாம் லைட் பண்ணி ஆளை வச்சு இது வச்சு இறக்குனாங்க, கிரெயின் வச்சு இறக்குனாங்க, நீ போய் விழுந்துராதன்னு சொல்கிறான். இல்லை, நான் அங்கே தான் போய் விழுவேன் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தார்கள்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த முடிவுக்கு
போய் விழுந்து தான் பாருங்களேன், உங்களுக்கு என்னதான் சதவீத வாக்கு வருதுங்கிறத நீங்கள் நிரூபித்து தான் பாருங்களேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எவ்வளவு தான் தாங்க முடியும் ஒரு ஆளை? அதனால் அவர்கள் தவறான அரசியல் வியூகத்தை வகுக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அரசியலுக்கு அழிவை தரும். இப்போ நீங்கள் ஒரு முறை போய் தோற்று போயிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ கூட வரல, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு வச்சுங்க, திருப்பி வர்றாங்கன்னே வச்சுக்கோங்க, இன்னொரு தேர்தலுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை உங்களோட வாக்கு சதவீதம் ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு நாங்கள் 5 சீட்டு தர்றோம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற மரியாதையை தற்காத்து கொள்வதற்கு பதிலாக இப்படி ஒரு தற்கொலை முடிவை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு தான் வீழ்ச்சி. இதனால் திமுகவுக்கு ஒன்றும் வீழ்ச்சி கிடையாது. இன்றைக்கு கூட திமுக காலையில் 4000 அக்கௌண்ட்டில் 4000 ரூபா போட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, முதியோர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அரசினுடைய அந்த உதவித்தொகை என்பது இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் 40 லட்சம் பேருக்கு 4000 ரூபா அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. இந்த பயனாளிகள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவார்கள். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் 1.5 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் ஏற்கனவே அதிமுகவினுடைய வாக்காளர்களாக இருந்த பெண் வாக்கு வங்கி எல்லாம் திமுகவின் பக்கம் திசை திரும்பி நிற்கிறது. ஓபிஎஸ்ஸின் மூலமாக முக்குளத்தோர் வாக்கு வங்கி முழுமையாக தென் மாவட்டங்களிலே திமுக பக்கம் திரண்டு நிற்கிறது. இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம் நட்சத்திர பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய உலக நாயகன் என்ற பட்டம் பெற்றவர், அவர் உலா வர போகிறாரு, அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் வரப்போகுது. அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி இங்கு வரப்போகிறது. தேமுதிக என்கிற கட்சியினுடைய வாக்கு வங்கி இப்போ ஏறத்தாழ 2.3 வரைக்குமே விருதுநகர் தேர்தலினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டில் அவருடைய சதவீதம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கியெல்லாம் திமுகவுக்கு சேரப்போகிறது. அதனால் காங்கிரஸ் இல்லாமல் போகிற வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கான அரசியல் கட்சிகளோ பிரமுகர்களோ, ராமதாஸே கதவை தட்டிட்டு தான் இருக்காரு, திமுக கதவை. இவர்கள் தான் விசிகாவிற்காக அந்த கதவை திறக்க மாட்டோம் என்று இவர்கள் தான் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் திமுக நலத்திட்டங்களின் வழியாக வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இமேஜை பெற்றிருக்கிறார்கள், நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த நன்மதிப்பின் வழியாக அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது காங்கிரஸ்காரர்களின் கையில் இல்லை. காக்காவுக்கார பணம் விழுந்தது மாதிரி நம்ம இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா அது அவர்களுடைய அரசியல் அறியாமை. அதனால் காங்கிரஸ் போவது என்பது ஒரு தவறான முடிவு. அப்படி ஒரு வேளை அந்த முடிவை எடுத்தார்கள்னா அது விஜயை வலிமைப்படுத்தலாம், கொஞ்சம் காங்கிரஸை பலவீனப்படுத்திடும். அந்த முடிவுக்கு தள்ளப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதாவது பல்வேறு யுகங்கள் அடிப்படையில் செய்திகள் வந்தால் கூட இப்போ சிதம்பரம் முதல்வரை சந்திக்கிறாரு, சோனியா காந்தி தலையிட்டு பேசுகிறாங்க. இது போன்ற முடிவுகளால் இன்று கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்த கெடு முடியுது. 28, 25 தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 39+1 கேட்குறாங்க. அது தொகுதி அந்த எண்ணிக்கையை குறைச்சி காங்கிரஸ் மீண்டும் இன்று மாலைக்குள் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டது. 25 எம்எல்ஏ நின்றா 18 பேர் ஜெயிப்பாங்க. 10 எம்பிக்களை தமிழ்நாட்டிலே இருந்து காங்கிரஸுக்கு தருகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், தீவிரமாக இயங்கக்கூடிய பல இயக்கங்கள் இருக்கிறது. ஒத்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய தமிமுன் அன்சாரியோ கருணாஸோ தனியரசோ செயல்படக்கூடிய வேகம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ அது மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறாங்க. வேல்முருகன் மாதிரி ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கூட கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஆக்டிவாக வேலை செய்வாங்க மக்களுக்காக. காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரையில் இந்த ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு மெம்பர் மாதிரி தான் அவங்க இருப்பாங்களே தவிர களத்திலே போய் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அதனால் காங்கிரஸ் ஒரு பழைய பண்ணையார் மனநிலையிலேயே இன்னும் இருக்கிறார்கள் என்றால் கனவு கலையதோ நீங்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிங்க, கனவு கலைந்து விட்டார். இல்லை, கடந்த முறை திமுக ஆட்சியில் இல்லை, அதனால் நாங்கள் 25 தொகுதிகளை வாங்கினோம். இந்த முறை அப்படி இல்லை, இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால் 39 தொகுதிகள் வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. 39 தொகுதி கேட்பது கூட தவறு இல்லை. அதுக்கு பொறுத்தா நீங்கள் இருக்கணும், தகுதி மிக்கவர்களாக நீங்கள் இருக்கணும். யானையை போலே பூனையும் தின்றால் சீரணமாகாதுன்னு ஒரு திரைப்பட பாடலே உண்டு. இவங்களுடைய பேராசை என்பது பேராற்றல் இருக்கணும். நீ பேராசைப்படுறதுக்கு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். மக்களுடைய நம்பகத்தன்மை பெறக்கூடிய போராட்ட களங்களிலே நீங்கள் நின்றுக்கணும். ஜனநாயக ரீதியாக எந்த விதமான களப்பணியும் வேலை திட்டமும் இல்லாமல் கனவு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு விஜய் எப்படி வேலையே செய்யாமல் நேர டைரக்டாக சிஎம் ஆயிடும்னு அவர் நினைக்கிறாரோ அது மாதிரி இவர்களும் வேலையே செய்யாமல் நம்ம வித்தையை காட்டலாம்னு நினச்சோம்னா இந்த வித்தை பலிக்காது, மந்திரத்திலே மாங்காய் காய்க்காது. ஆனால் ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே, இப்போ தாவேக்காவை காரணம் காட்டி அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்கிறாங்களே, அவர்கள் மட்டுமா இருக்கிறாங்க. இப்போ விசிகா எங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணியில் வருவோம்னு அவங்க டிமாண்ட் பண்ணால் அவர்களை அந்த டிமாண்டுக்கு மதிப்பு இருக்காதா என்ன? தாவேக்காவுக்கு போனால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அதை ஒரிஜினாக தான் இவர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றவர் தான் அங்கே கட்சியவே இயக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு.
விசிகா போனால் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களா தாவேக்கால? விஜய்க்கு வந்து பொண்டாட்டியே ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் கலை யதார்த்தம். எல்லா வகையிலையும் தனி மனித இமேஜிலிருந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே அவர் நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறார். இந்த மண்குதிரையை நம்பி எப்படி ஆற்றுல இறங்க போகிறாங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்வி. இல்லை, டெல்லி தலைமையே அதுதானே சொல்கிறாங்க. இப்போ டெல்லி தலைமைக்கு அரசியலின் கள நிலவரம் என்னவென்று தெரியாததனுடைய ஒரு அறியாமை தான் காரணமே தவிர, தெரிந்திருந்தால் அவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள். அவர்களே யாரோ குழப்பம் செய்கிறாங்க. கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வான்னா, சில பேர் தவறாக வழிநடத்துகிறார்கள். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதே தவிர, ராகுல் காந்தி தவறாக வழிநடத்தப்படுகிறார், மிஸ்லீட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். எத்தனை தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய கணிப்பு? 20 தொகுதிகள் தான் அவங்களுக்கு ஒர்த்து. 18 ஜெயிச்சா 2 கூட 20 தொகுதி தான் கணக்கு. கடந்த முறை 25ங்கிறதே அவங்களுக்கு அதிகபட்சமானது தான். 20 தொகுதியில் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே டபுளாக வந்து 40 தொகுதி 39 தொகுதியெலாம் பேசுவது என்பது அவர்களுடைய எல்லையை தாண்டி அவர்கள் வந்து அவங்க வந்து தனிச்சு. நான் என்ன கேட்குறேன், தாவேகா பக்கம் போய் நிற்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக காங்கிரஸை வலிமைப்படுத்துவதற்காக காங்கிரஸ் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைப்போன்னு சொல்றதுக்கு தில்லு இருக்கா? அங்கேயும் நீ தொணமாப்பிள்ளையா தானே போற, இங்க தொணமாப்பிள்ளையா இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போய் திமுக தானே வெற்றி வாய்ப்பு கம்மியாகும் அப்படின்னு யார் சொன்னா? காங்கிரஸ்ல இருந்து அதானே அப்படின்னு காங்கிரஸ் நினைத்துக் கொள்கிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் சொல்ற மாதிரி அவர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்களே தவிர அப்படி ஒரு கலை யதார்த்தமே இல்ல. காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்ச வரலாறு இல்ல. அப்படி கிடையாது. காங்கிரஸை தோற்கடித்ததுனால தான் திமுகவே உருவாச்சு. அதான் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். காங்கிரஸ் தோற்றதால் தான் திமுக உருவாச்சு. காமராஜர் போன்ற மிகப்பெரிய வரலாற்று பெருமைமிக்க தலைவர்களையே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடித்திருக்கிறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆளுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, வாய்ச்சவடால் மாதிரி பேசிக்கிட்டு இதனாலெல்லாம் அவர்கள் எதையுமே சாதிக்க முடியாது. நிச்சயமாக வந்து காங்கிரஸ் ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசியலுக்கும் அது வந்து ஜனநாயகத்திற்கு நல்லது. அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தால் பாஜக விரும்பக்கூடிய இடத்திற்கு காங்கிரஸ் வீழ்ச்சி அடைய போகிறது என்று அர்த்தம். அதனால் நீங்கள் பாஜகவுக்கு வேலை செய்யலாம், இந்தியா கூட்டணிக்கு வேலை செய்யலாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாராம்பாங்க. இந்த முடிவை நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் உங்கள் கைகளால் தேடிக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும்.